கோபிநாத் சார் ரீசெண்டா ராயல் என்ஃபீல்ட் சிஇஓவோட மிஸ்டர் கோவிந்தராஜ் சாரோட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. பட் அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ 1 hour 26 minutes. பட் நான் 5 நிமிஷத்துல இந்த இன்டர்வியூட கண்டென்ட்டை எப்படி நான் ஆப்டிமைஸ் பண்ணி லேர்ன் பண்ணேங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸ்டெப் நம்பர் 1, இந்த பர்டிகுலர் வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை நீங்க டைரக்டா காப்பி பண்ணிடுங்க. ஸ்டெப் நம்பர் 2, நோட்புக் எல்எம் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். அதுல கிரியேட் நியூ கொடுங்க. கிரியேட் நியூ கொடுத்த உடனே உங்களுக்கான ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிடும். அதுல இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல சர்ச் த வெப் ஃப்ரம் நியூ ரிசோர்சஸ்ல நீங்க அந்த பர்டிகுலர் லிங்கை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஸோ நவ் உங்களோட யூடியூப் வீடியோவோட ஃபுல் கண்டென்ட்டை அந்த பர்டிகுலர் நோட்புக் எல்எல்எம் உங்களுக்காக டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிடுச்சு. இந்த டிரான்ஸ்கிரிப்ட் பத்த கண்டென்ட்டை நீங்க இப்போ ஒரு ஸ்மால் வீடியோ ஓவர்வியூவா பார்க்க முடியும், ஸ்லைட் டெக்கா உங்களால மாற்ற முடியும், ஃபிளாஷ் கார்ட்ஸா மாத்திர முடியும். ஸோ என்னவா வேணாலும் நீங்க மாத்திக்க முடியும். நான் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸாவும் மாத்திக்கிறேன். பிளஸ் எனக்கு இன்னொரு விஷயமாவும் தேவைப்படுது. அது என்னன்னா மைண்ட் மேப். ஸோ இது என்னால எவ்வளவு பெரிய கண்டென்ட்டையும் ஒரு ஸ்மால் கண்டென்ட்டா என்னால மாத்தி குயிக்கா அதோட ஓவர்வியூ மாத்திர முடியும். நான் இந்த ரெண்டு பர்டிகுலர் கண்டென்ட்டும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட மைண்ட் மேப்பை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மைண்ட் மேப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த இன்டர்வியூல மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் பேசியிருக்காங்க, ஒவ்வொரு டாபிக்லையும் என்னென்ன விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க டீடைல்டா வந்துருச்சு. மைண்ட் மேப் மாதிரி இப்போ இதோட இமேஜும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட இமேஜஸ் நான் இப்போ கிளிக் பண்ணும்போது அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அழகான இமேஜாக அது நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட லேர்னிங்கை நீங்களும் ஸ்பீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் உங்களால் வித்தின் 5 minutes அதோட எக்ஸாக்ட் லேர்னிங்ஸை மட்டும் உங்களால் அப்ட்ராக்டாக எடுத்துக்க முடியும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட லேர்னிங்ஸை நீங்கள் ஃபாஸ்டன் பண்ணுங்க.